டா கருவாயா, என்னடா இப்படி நடு தெருவில் கவுந்தடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க? உன்கிட்ட கேஸ் இருந்தா சொல்லுடா, எவ்வளோ விலை கொடுத்தாவது நான் வாங்கிக்கிறேன். என்னது கேஸா? சேட்டு, உன்கிட்ட கேஸ் இருந்தா சொல்லு சேட்டு, எவ்வளவு விலை இருந்தாலும் நான் கொடுத்து வாங்கிக்கிறேன். டா கருவாயா, நான் உன்கிட்ட கேஸ் இருந்தா விலைக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தா நீ என்கிட்ட கேஸ் இருக்கான்னு கேட்குறிய? உன்கிட்ட கேஸ் இருந்தா சொல்லு, நான் ஒரு கேஸ் 5000 ரூபாய் கொடுத்தாவது வாங்கிக்கிறேன். அப்படியா சேட்டை? வாங்கிட்ட கேஸ் இருந்தா சொல்லு சேட்டை, நான் 10,000 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன். நான் கேஸ்காரன் இந்த பக்கம் வந்தா அவனை எப்படியாவது உஷார் பண்ணி ஒரு கேஸ் வாங்கிடலான்னு நின்று நின்று களைச்சி போய் அப்படியே படுத்துக்கிட்டேன். ஆனா அந்த கேஸ்காரனை இன்னும் வரக்கணும். நீ என்னடானா 5000 ரூபாய் கொடுத்து கேஸ் வாங்குறியாமில்ல? ஆ, நான் உனக்கு வேணா 10,000 ரூபாய் கொடுக்குறேன். எனக்கு இப்போவே கேஸ் கொண்டு வந்து கொடுக்குறியா? டா கருவாயா, என்னடா இது, தங்கத்தை கூட வாங்கிலாம் போல இருக்கு. இந்த கேஸ் கிடைக்கிறது இவ்வளோ கஷ்டமா இருக்கேடா. ஆமா சேட்டு, இப்போ அப்படிதான் நிலைமை இருக்கு. நீ இவ்வளோ காசு வச்சிருக்க, ஒன்னாலே கேஸ் வாங்க முடியல. பாவம் ஏழைப்பாளுங்க என்ன பண்ணுவாங்க? டா கருவாயா, நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுடா. ஏதாச்சும் ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தா கூட எங்கேயும் ஹோட்டலே இல்லைடா. என் வீட்டில் என் பொண்டாட்டி சமைக்கிற சாப்பாட்டை நாய் கூட சாப்பிட மாட்டேங்குதுடா. என் பொண்டாட்டி என்னன்னா திருப்பி திருப்பி அந்த சாப்பாட்டை சூடு பண்ணி கொடுத்து கொடுத்து என்ன டார்ச்சர் பண்ணுறாடா. இன்னைக்கு ஒரு நாளாவது நல்லா சாப்பாடு சாப்பிட்லான்னு ஆசை ஆசையாக வந்தேன்டா. ஆனால் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குதுடா. நீயாவது எனக்கு கொஞ்சம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுறா. நீ எவ்வளோ காசு கேட்டாலும் நான் கொடுக்குறேன். யா சேட்டு, மூளை இருக்காயா உனக்கு? எல்லா வீட்லேயும் இதா கதை தான் ஏன் நடந்துட்டுருக்கு. எங்கள் ஆத்தா டெய்லி உப்புமா கிண்டி கிண்டி போட்டுட்டு இருக்கியா? இன்னைக்கு அதிசயமா என்னமோ சப்பாத்தியும் சால்னாவும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. நான் போய் சாப்பிட்ணும். எனக்கு இப்போதான் என் ஞாபகம் வருது. நான் கேஸ்காரன் வருவான்னு பார்த்து பார்த்து இங்கே தூங்கிட்டேயா. எனக்கு இப்போ நல்லா பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். டா கருவாயா, நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாகுதுடா. நீ தப்பா நினச்சிக்கலண்ணா, எனக்கு கொஞ்சம் சப்பாத்தியும் சால்னாவும் கொண்டு வந்து கொடுறா. டா கருவாயா, நான் வேணா உனக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன்டா. எனக்கு ஒரு 4 சப்பாத்தியும் கொஞ்சம் சால்னாவும் கொடுறா. என்னது, 4 சப்பாத்தி கொடுத்தா 500 ரூபாய் கொடுக்குறியா? பரவாயில்லையே, இது ரொம்ப நல்ல பிஸ்னஸாக இருக்கும் போல இருக்கே. ஆ சரி சேட்டு, நீ வீட்டுக்கு போ. நான் உனக்கு சப்பாத்தியும் சால்னாவும் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. பாவம் சேட்டு, ருசியான சாப்பாடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு போல. சரி பரவாயில்ல, எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல. நான் இந்த சப்பாத்தியும் சால்னாவும் கொண்டு போய் சேட்டுக்கே கொடுத்துட்றேன். பாவம் இன்னைக்கு ஒரு நாளாவது நல்லா ஆசை தீர சாப்பிடட்டும். டா கருவாயா, என்னமோ பெருசாக கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு பீலா விட்ட. ஏன்டா வீட்டு பக்கமாக வரல, இங்கே நின்றுட்டு இருக்க? கேஸ் சிலிண்டரு கிடைக்கலையா? அதை ஏன் அத்தை கேட்குற? கேஸ் சிலிண்டரு டெலிவரி மேனு இந்த பக்கம்தான் வழக்கமாக போவார். அவரை பிடிச்சி எப்படியாவது ஒரு கேஸ் சிலிண்டர் உஷார் பண்ணலான்னு பார்த்தா அவரை பார்த்து பார்த்து எனக்கு தூக்கமே வந்துடுச்சு. நல்லா தூங்கிட்டேன் ஆத்தா. டா லூசு பையல, இப்போல்லாம் யாரும் டெலிவரி வேன் வந்து டெலிவரி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது இல்லைடா. காலி சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் அவங்களே சிலிண்டரு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. உனக்கு தெரியாதா? சரி போகட்டும் விடு ஆத்தா. ஆத்தா, நீ சப்பாத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைச்சிருந்தா அந்த சேட்டுக்கு 4 சப்பாத்தியும் சால்னா வச்சு கூடாத்தா. பாவம் அந்த ஆள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டே ஒரு வாரம் ஆச்சான். ஏண்டா, நான் கஷ்டப்பட்டு காட்டில் போய் சுள்ளி பொறுக்கிட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு சமைச்சேன்னா நேற்று மழை விழுந்ததில் எல்லாம் நனைஞ்சு போயிருந்துச்சு. ஒன்று கூட எரியல. நான் கஷ்டப்பட்டு 3 சப்பாத்தி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று உனக்கு, ஒன்று எனக்கு, இன்னொன்று உன் நயனாவுக்கு. இதில் நான் சேட்டு பயலுக்கு சப்பாத்தி கொடுக்கணுமா? சப்பாத்தி இந்தா பாருடா, ஒழுங்கா சப்பாத்தி சாப்பிட்டுட்டு தூங்குற வேலையை பாரு. சமைச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் தெம்பும் இல்லை, அடுப்பும் இல்லை. என்ன புரிஞ்சுதா? சரி அத்தா, நீ வீட்டுக்கு போ. நான் கொஞ்ச நேரம் கழித்து வந்து சப்பாத்தியும் சால்னாவும் சாப்பிட்டுக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதாத்தா, எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாகவே சரியாயிடும்.
டா கருவாயா, உனக்கு கேஸ் சிலிண்டர் வேணுமாடா? கேஸ் சிலிண்டரு நான் உனக்கு கம்மி விலையில் கொடுக்குறேன்டா. வெளியில எல்லாம் ஒரு சிலிண்டரு 5000 ரூபாய் போட்டு வாங்குறதுக்கும் ஆள் இருக்கு. நீ ஏன் ஒரு ஃப்ராட் பையன் உன்கிட்ட போய் சிலிண்டர் வாங்கினா? ஆ, இதை எங்கிருந்து ஆட்டையை போட்டுட்டு வந்த? டா கருவாயா, அப்படியெல்லாம் சொல்லாதடா. நான் இதை எங்கேயும் ஆட்டையெல்லாம் போட்டுட்டு வரலடா. இது என்னோட வீட்டு சிலிண்டர்டா. உங்க அக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. வாரத்துக்கு எப்படியும் 1 மாதம் 2 மாதம் பண்ணிடுவாடா. சும்மா தான் இந்த சிலிண்டர் கிடக்கு. சரி, இதை ஏதாச்சும் காசு பண்ணி பார்க்கலாம்னு தாண்டா எடுத்துட்டு வந்தேன். இது என்னம்மா உலக மகா பித்தலாட்டம் மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ இதை நம்புற மாதிரி இல்லை. எனக்கு இந்த சிலிண்டரும் வேணாம், ஒன்று வேண்டாம். நீ கிளம்புப்பா முதல்ல இங்கேருந்து. டா கருவாயா, நீ ஏன் தம்பி மாதிரிடா. இந்த கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு ஒரு 3000 ரூபா கொடுறா. இதை பாருண்ண, 3000 ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாது. 2000 ரூபாய் வேணா கொடுக்குறேன். இஷ்டம் இருந்தால் கொடுத்துட்டு போ, இல்லைன்னா உன் கேஸ் சிலிண்டரை நீ எடுத்துகிட்டு போனேன். அம்மா வேற கேஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அதான் பார்க்குறேன். இல்லைன்னா நான் இந்த சிலிண்டரை வாங்க மாட்டேன். டா கருவாயா, நானும் உனக்காக தாண்டா இதை 2000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். வெளியில எல்லாம் 5000 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நீ ஏன் தம்பி மாதிரி, அதனால நீ வச்சுக்கோடா. சீக்கிரமா 2000 ரூபாய் ஏடுறா. மக்கு பையில எவ்வளோ காசு போட்டுடா இந்த சிலிண்டர் வாங்கின? சிலிண்டர் வாங்குறப்போ சிலிண்டர் காலியா இல்லை அதில் கேஸ் இருக்கான்னு பார்த்து வாங்குறது இல்லையாடா? இப்படி போய் காலி சிலிண்டர் வாங்கி வச்சிருக்கிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? இந்த சேகர் பையன் இப்படி தில்லாலங்கடி வேலை ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ஆத்தா. இருந்தாலும் காலி கேஸ் சிலிண்டரா இருந்தா கூட நமக்கு யூஸ் ஆகும் இல்லை ஆத்தா. அதனால தான் அத்தா வாங்கினேன். அந்த சேகர் கண்டிப்பாக இதை எங்கேயாவது ஆட்டையை போட்டுட்டு தானே வந்திருப்பேன். நீ வேணா பாரு, பின்னாலேயே ஆளுக வரப்போறாங்க. டேய் கருவாயா, கேட்டியா இந்த கூத்த? இந்த பாலா போன மனுஷன் இந்த ஆச்சி வீட்டில இருந்து கேஸ் சிலிண்டரை திருடிட்டு வந்து வித்திருக்காருடா. கேட்டா உன்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்றாரு. தா பாரி, கேஸ் திருடிட்டு வந்தேன்னு சொன்ன அவ்வளோதான். எடுத்துட்டு வந்தேன்னு வேணா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஏண்டி, ஒருத்தவங்க வெளியில கேஸ் சிலிண்டர் வச்சா எடுக்க தானே செய்வாங்க. அவங்கள யார் வெளியில வைக்க சொன்னாங்க? அவங்க சிலிண்டர் அவங்க வீட்டுக்குள்ள வைக்க வேண்டியது தானே. வெளியே இருந்துச்சு, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். டே அப்பா, நான் இவ்வளோ நாள் காலி சிலிண்டர் வெளியே தாண்டா வச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தெரியும் நீ இதை மாதிரி எடுத்துட்டு போவேன்னு. இனிமேல் நான் ஜன்மத்துக்கும் வெளியே வைக்க மாட்டேன்டா. நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு பத்திரமா பூட்டிக்கிறேன். தயவு செஞ்சு என் சிலிண்டரை கொடுத்துருப்பா. டேய் கருவாயா, தயவு செஞ்சு அந்த சிலிண்டரை அந்த ஆச்சிக்கிட்ட கொடுத்துட்றா. அவர் உங்ககிட்ட எவ்வளோ காசுக்கு விற்றாரோ நான் அந்த காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன்டா. தயவு செஞ்சு அந்த சிலிண்டரை கொடுறா. அக்கா, இது எனக்கும் அண்ணனுக்கு உள்ள டீலு. அதை நம்ம 2 பேரும் பார்த்துக்குறோம். நீ ஒன்றும் பயப்படாமல் வீட்டுக்கு போக்கா. காலையில் ஆச்சி வீட்டில் சிலிண்டர் இருக்கும். என்ன, ஓகேவா? இந்தா பாரு, கருவாயன் தான் சொல்லிட்டான் இல்லை, காலையில் ஆச்சி வீட்டில் சிலிண்டர் இருக்குன்னு. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க. நானும் கருவாயனும் பேசி தீர்த்துக்குறோம் போ. டா கருவாயா, எப்படியாவது என் சிலிண்டரை திருப்பி கொடுத்துட்றா. ஏதாச்சும் பண்ணி என்ன வம்பள மாட்ட வச்சிடாதடா. டேய், நான் உன்னை நம்பி தான் வீட்டுக்கு போகிறேன். டா கருவாயா, ரொம்ப தேங்க்ஸ்டா. சிலிண்டர் கொடுக்க நீ ஒத்துக்கிட்ட இல்லை, எனக்கு இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது. நான் அந்த சிலிண்டர் ஏன் எடுத்தேன்னா, நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன்டா. அந்த கடங்கார பசங்க எல்லாம் என்னை துரத்தி அடிக்க பார்த்தாங்க. அதான்டா அது வாங்கி அந்த கடனை அடித்தேன்டா. அது சரி, என்கிட்ட வாங்கின காசை எப்படி அடைக்க போகிற? அதை முதல்ல சொல்லு. டா கருவாயா, நான் உன் காசை தூக்கிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன்டா. நான் சாவறதுக்குள்ளே எப்படியும் உன் கடனை அடைச்சிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாதடா. ஏன்னா இந்த பிச்சை காசை வாங்கிறதுக்கு நீ சாவர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமாக்கும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் சொல்கிற வேலையை பண்ணிவிட்டு வா, சிலிண்டரை எடுத்துகிட்டு போனேன். இதை பாருண்ண, 500 பரோட்டா, 500 பரோட்டாக்கான சால்னா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நீ சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிற. என்ன புரிஞ்சுதா? ஒரு பரோட்டா கம்மியானா கூட நான் சிலிண்டர் கொடுக்க மாட்டேன். டா கருவாயா, இது உனக்கே அநியாயமா இல்லை? ஏண்டா, இந்த விறகு அடுப்பில் 500 பரோட்டா பண்ணுறது என்ன விளையாட்டு காரியமாடா? ஏன்டா என்னை இப்படி படுத்துற?
டே ஒரு 100 பரோட்டா வச்சுக்கோடா. அதெல்லாம் முடியாது அப்பு. உனக்கு கேஸ் சிலிண்டர் வேணும்னா 500 பரோட்டா பண்ணு, இல்லைன்னா வா இஷ்டம். சரி சீக்கிரமா ரெடி பண்ணு, நான் இதெல்லாம் போய் சப்ளை பண்ணணும் இல்ல. அட கடவுளே, நானே ஒழுங்கா விறகடுப்பு போட்டு கடை நடத்திருந்தா கூட கடனை அடைச்சிருப்பேன். இந்த சிலிண்டரை திருடி எனக்கு இதெல்லாம் தேவைதான். இந்த 500 பரோட்டா பண்ணி முடிக்கிறதுக்குள்ள என் இடுப்பெலும்பே உடஞ்சிடும் போல இருக்கே.